நேர்களுக்கு வணக்கம். இன்றைய எலெக்ஷன் ஃபீவர் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம், முதன்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்வதற்கு முன்பு பல்வேறு திறமைகளை கொண்ட திறமைகளை எல்லாம் விட கடின உழைப்பாளியான ரோபோ சங்கர் காமெடி நடிகர், சிறப்பு தோற்றங்களே நடிச்சிருக்காரு. இப்போ வந்து அவரு இவ்வளவு நாள் உழைப்புக்கான ஒரு மிகப்பெரும் கூலியா அவரை மட்டுமே கதையின் நாயகனாக ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நேரத்துல திடீரென்று அவர் மரணம் அடைந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாலிடிக்ஸ் என்ற நேயர்கள் சார்பாகவும் எங்க டீமனுடைய சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை பதிவு பண்ணிக்கிறோம். அவர் வந்து ஒரு முன்னோடியா அந்த திறமைகளை கடின உழைப்பை போட்டால் யாரும் முன்னேற முடியும், எந்த பின்புலமும் இல்லாம அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த எடுத்துக்காட்டா காட்டினதோட இன்னொரு விஷயத்தையும் காட்டியிருக்காரு. அவரே நம்ம சொல்றதுல தவறே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க, எவ்வளோ திறமைசாலியாக இருங்க, எவ்வளோ பணம் வேணால் வச்சுருங்க, ஆனால் வந்து ஒழுக்கத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிங்க, என்னையே முன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு ரோபோ சங்கர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த விஷயத்த சொன்னார், எதனால் பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரே ஒரு லைனில் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த குடியை வந்து யாரும் தொடாதீங்க. அதாவது வண்டி ஓட்டும் போது சொல்லுவாங்க, வண்டி உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. வண்டிக்கு சொல்லுவாங்க, பணத்துக்கு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பணம் வண்டிக்கு சொல்லுவாங்க, வண்டியும் பணமும் சரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப்டி. அதோட கண்ட்ரோல்ல நீங்க போயிட்டீங்கன்னா வந்து அவ்வளோதான் அப்படின்னு. அது மதுவுக்குமே பொருந்தும். உலகம் முழுக்க குடிக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்கெல்லாம் வந்து அதாவது நான் படங்களில் பார்த்து நம்ம எல்லாருமே டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே பேசக்கூடிய அந்த பல நாடுகளுக்குள்ள சீதோஷ்ண நிலைமைக்கு ஏற்றவாறு அவங்க வந்து அதை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. ஒரு ஸ்மால் லெவலில் அது ஒரு மருந்து மாதிரி, மெடிசனா மாதிரி லிமிட்டில் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது வந்து எல்லை மீறி சாலையோரங்களில் விழுந்து கிடப்பது, கால்வாய்க்குள்ளே விழுந்து கிடப்பது, சுயநினைவு இல்லாமல் கிடப்பது, இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் ரோபோ சங்கர் அவர்களால் அவருக்கு இந்த பழக்கம் இருப்பதால மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்ததில்லை. அவர் மீது ஒரு வழக்கோ ஒரு குற்றச்சாட்டோ, பல நடிகர்கள் வந்து குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு போய் கண்ணாபின்னா தெரியாம விட்டு குடிச்சிட்டு போய் பக்கத்து வீட்டில் போய் தகராறு பண்ணி இப்படிலாம் பல நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரோபோ சங்கர் அவர் வந்து அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. பல்வேறு துறைகளில் திறமைசாலியா இருந்த ஒரு நபர். அவர் வந்து மது அவரே சொல்லியிருக்கார், நான் சோஷியல் ட்ரிங்கிங் தான் ஆரம்பித்தேன், ஆனால் அதுக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில். அது நம்மளால் அதை விட முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவோம். நான் வந்து ரொம்ப பெட் கண்டிஷனில் கடந்து மீண்டு வந்திருக்கேன், என்னையே முன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க சொல்லியிருந்தாரு. மதுவை விடுங்கன்னு நம்ம சொல்கிறது, அது படிப்படியாக குறைச்சி அதுலேருந்து விடுபடுறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா உங்களை நம்பி குடும்பங்கள் இருக்குது, உங்களை நம்பி வந்து உங்கள் பிள்ளைங்கள் வந்திருப்பாங்க அப்படின்லாம் உங்கள் தாய் தந்தையர் இருக்கலாம், உங்கள் மனைவி இருக்கலாம், அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கை இறைவன் கொடுத்தது, அது வாழ தான். இந்த மாதிரியான தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி நம்ம வாழ்க்கையை வந்து கிட்டத்தட்ட 46 வயசுலேயே அவர் இறந்திருக்காரு. வாழ வேண்டி இப்போதான் மனுஷன் வந்து ஓயாமல் உழைச்சி அவருடைய ஸ்டார்டிங் பீரியட்லாம் எடுத்தால் நமக்கு கேட்டால் நமக்கு வந்து கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனிதர். அவர் வந்து வாழ்க்கையை வந்து வாழ வேண்டிய ஒரு டைம் இது. அதாவது ஓடி 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 ஓயாமல் உழைச்சி இப்போ வந்து இந்த மதுவால மஞ்சக்காமால வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அவர் மீள மாட்டாருன்னு டாக்டரை கைவிரிச்ச நிலைமையில் நக்கீரன் கோபால் அவருடைய ஆதரவால் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவர் குடும்பம்லாம் சேர்ந்து அவரை மீட்டு கொண்டு வந்து விட்ட பிறகு அவருக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. லிவர் வந்து ஃபேட்டி லிவர் ஆனாலும் பிரச்சனை, லிவர் சுருங்கினாலும் பிரச்சனை அப்படின்னு டாக்டரோட இன்டர்வியூ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தயவு செஞ்சு போய் பாருங்கள். மஞ்சக்காமாலை மட்டும் இல்லை, லிவரில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இஷ்யூஸ் இருக்குது. அது என்ன வந்தாலும் மனிதனை வந்து லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும்தான் ஒரு மாற்று. லிவரில் வர பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. லிவரை மாற்றி வைப்பது தான், அந்த ஃபேட்டி லிவர் ஆகட்டும், இல்லை சுருக்கமாகட்டும், இந்த மாதிரியான கொழுப்பு நிறைய சேர்வது, இதுக்கெல்லாம் வந்து லிவரையே மாற்றி வைக்கிறது தான் வந்து ஒரே தீர்வு. நம்மளாம் வந்து மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, நம்மளாலாம் எத்தனை பேரால் வந்து லிவர் மாற்றி அறுவை சிகிச்சை செய்ய முடியும், நமக்கு அந்த லிவர் கிடைக்கணும், அது நம்ம பாடிக்கு செட் ஆகணும், அதுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் நம்ம இருக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ ரிஸ்க்கு கொண்டு போய் விடக்கூடிய அந்த குடி தேவையா?
அளவுக்கு அதிகமாக அதுவும் தேவையா? இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சுக்கணும். ஒரு நல்ல திரைக்கலைஞன, ஒரு படைப்பாளிய, மிகப்பெரும் ஒரு உழைப்பாளிய என்ன பொறுத்தவரைக்கும் இழந்திருக்கிறோம். இதோட நிக்கட்டும். பலர இழந்துட்டோம். அதாவது நம்ம இவங்களெல்லாம் பத்தி பேசுறது வந்து, அவங்க வந்து பிரபலமா இருக்காங்க, அவங்கள பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வந்து இறந்து போறாங்க. இந்த ஒவ்வொரு மதுவால லிவர் போயி, குடல் போயி, மஞ்சக்காமாலை வந்து மஞ்சக்காமாலை வராம குடலு, லிவரும் போயி, லிவர் வீக்கம் அடைஞ்சு அப்படிலாம் பலர் அவங்கள பத்தின செய்திலாம் நமக்கு வராது. ஒரு பிரபலம் அப்படிங்கும்போது நமக்கு அது வரும். அத தீர நம்ம பேசுவோம். அது ஏன் வந்துச்சுன்னு விவாதிப்போம். அதுக்கு இதெல்லாம் சொல்யூஷன், இதெல்லாம் சிம்ப்டம்ஸ்ன்னு நம்ம பேசுவோம். இதன் மூலியமா என்ன ஆகும்? இத அதாவது குடிச்சிட்டு இருக்கிறவங்களோ, இந்த மாரி இஷ்யூஸ்ல இருக்கிறவங்களோ வந்து இத பார்த்து ஒரு 4 பேராவது மாறுவாங்க இல்லையா? அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம பேசுறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாத ஒரு மனிதர் அவர் வந்து விடை பெற்றிருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அவருடைய அந்த பழைய வீடியோக்கெல்லாம் இப்ப ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அத பார்த்து யாராவது ஒருத்தர் 2 பேர் மதுவ விட்டா கூட அது அவங்க குடும்பத்துக்கான ஒரு மகிழ்ச்சி தான். அவங்க குடும்பம் மீண்டு வரட்டும். நம்ம கன்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு எலெக்ஷன் ஃபீவர்ல முக்கியமா நம்ம பேச இருக்கிறது வந்து திமுக கூட்டணிக்கு நெருக்கடியா? இல்ல தொகுதி பேரத்துக்கான விஷயத்த முன்னெடுத்திருக்கிறதா காங்கிரஸ்? அப்படிங்கிறத பேச போறோம். அதுக்கு அடுத்ததாக டிவிகே மீண்டும் மக்கள் சந்திப்புகள சுற்றுப்பயணத்த ஆரம்பிக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். நாளை நாகையிலும், நாளை மறுநாள் திருவாரூரிலும் 26 கண்டிஷன்ஸோட வந்து அனுமதி குடுத்திருக்கிறாங்க. பட் நீதிமன்றம் வந்து பலமுறை அந்த ஒரே வழக்க தாடி போகும்போது அவங்களுக்கு வந்து அனுமதி அளித்ததோட கொட்டும் வைத்திருக்கிறது. உங்கள நம்பி வர்ற மக்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நீங்க தான் பொறுப்பு. இப்படி உயரத்துல ஏறக்கூடாது, தொங்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு நிபந்தனைகள, பல கெடுபிடிகள நீதிமன்றம் விதித்திருக்கு. தாவேகா நோக்கி பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா இந்த வாட்டியாவது ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த முறை அதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, மீண்டும் நீதிமன்றம் தானாக முன்வந்து கொட்டு வைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதனால அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே வந்து பல கெடுபிடிகள் அனுமதி வழங்கும்போது அனைவருக்குமே, அனைத்து அரசியல் கட்சிக்குமே பாரபட்சமின்றி விதிமுறைகளை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்களையும் வச்சிருக்காங்க. அதே போல டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற பொது சொத்துக்களை சேதம் விளைவிச்சா அந்த டெபாசிட் அமௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிற மாதிரி இது ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். அதனால நம்ம அதை டீட்டெயிலா பேசல. இனியாவது தாவேகா நிகழ்ச்சிகள்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சிகள்ல மரத்துல ஏறி தொங்குறது, அங்கிருந்து இங்க தாவுறது, எம்ஜிஆரை வந்து கொள்கை தலைவர், எங்க தலைவர், நான் எம்ஜிஆர் போலன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அதிமுகனுடைய தலைவரை எடுத்துக்கிறாரு. ஆனா அந்த தலைவருடைய ஸ்டாச்சு மேலேயே ஏறி நிக்கிறாங்க அவங்களுடைய தொண்டர்கள். இந்த மாதிரியான விஷயங்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளை தூக்கிட்டு போறது, பெண்கள் போய் விழுந்து மயங்கி விழுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனியாவது நடக்காம இருக்கும். அதே போல அனுமதி எத்தனை மணி நேரம் கொடுக்குறாங்களோ அந்த மணி நேரத்துக்குள்ள நிகழ்ச்சியை முடிச்சுட்டு, அந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு கிளம்பணும். பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் நீதிமன்றமும் வலியுறுத்தி இருக்கிறது. இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம். நாளை தெரியும் நமக்கு. நாளை ஒருவேளை இதையெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீதிமன்றம் மறுபடியும் வந்து பேசுவாங்க இது தொடர்பா. இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசிடலாம். சரி, தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையால திமுக கூட்டணிக்கு நெருக்கடியா அப்படிங்கறத நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். இதெல்லாம் தாண்டி நாளை மறுநாள் விஜய் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார். தமிழக வானிலை மையம் அறிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, நாளை மறுநாள் அதி கனமழையிலிருந்து மிதமான கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும், இடி மழையுடன் அப்படின்னு சொல்லி வானிலை மையம் அறிவிச்சிருக்கிறது. இதை தாண்டி ரோபோ சங்கர் அவர்களுடைய நம்ம பேசுகிறோம். கேபிஒய் பாலா அவருடைய இஷ்யூ வந்து இப்போ பேசுபொருளாக இருக்கிறது. அதை நம்ம இந்த நேரத்தில் பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதிமுகவிற்கு என்ன சொல்றது, ஒரு நல்ல காலம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும் வரைக்கும் அதிமுகவிற்கு ஒரு பலவீனம் தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அதுல இப்போ ஒரு பாசிட்டிவ் இது கிடைச்சிருக்கா நோட் அப்படின்னு பேச போறோம். டீட்டெயிலா பேச இறங்கலாம். என்னன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரான KS அழகிரி வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல தான் வந்து கரும்பு சாறை வந்து அவர் எடுத்துக்காட்டா எடுத்துட்டு பேசுறாரு. என்னன்னா, இவ்வளவு காலமாக கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா, கரும்பு சாறை வந்து அவங்க குடிச்சிட்டு சக்கையை மட்டும் காங்கிரஸ் கொடுக்குது. அவங்க வந்து ஆட்சியில உட்காந்துக்கிட்டு எங்களை வந்து கூட்டணியில் மட்டும் வச்சுட்டு இருக்காங்க, எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. இத்தனை ஆண்டுகளா நாங்க வந்து எதுவுமே கேட்கல, அவங்க கொடுக்கக்கூடிய தொகுதிகளை பெற்றுக்கொண்டு நாங்க அந்த கூட்டணியிலேயே இருந்தோம். ஆனா இப்போ வந்து நாங்க வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கிறோம். காங்கிரஸ் வந்து இந்த முறை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திமுக காங்கிரஸுக்கு பங்கு தரணும்.
அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. இது வந்து திமுக கூட்டணியில எத்தனை நெருக்கடிகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்து என்னன்னா தொகுதி பங்கீடுகள்ல பெரும் சிக்கலா இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் சீட் ஒதுக்குவதில் திமுகவிற்கு பெரும் சவால் இருந்தது. இந்த முறை அந்த சவால் இன்னும் அதிகரித்திருக்கிறது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையால அந்த சவால் இன்னும் கூடி இருக்கிறது. கூட இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து விசிக இந்த முறை தொகுதிகள் அதிகமா கேட்குறாங்க, காங்கிரஸ் அதிகமா கேட்குறாங்க, எல்லாருமே கேட்பாங்க. வாழ்வுரிமை கட்சி தலைவர் அதிகமாக கேட்பாரு, நான் கட்சியை வந்து வளர்த்துருக்கேன், இவ்வளோ பேர் என் கட்சியில் சேர்ந்துருக்காங்க, எனக்கு வந்து தொகுதிகள் வந்து அதிகமாக கொடுக்கணும் இந்த முறை. கடந்த முறை நான் ஒரு பேட்டியில் பேசும்போதே சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த விஜய் இஷ்யூலையும் விஜய் அவர்களுடைய இஷ்யூலையும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து பெருவாரியான நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகியவங்க, பிரிந்து வந்தவங்க, நீக்கப்பட்டவங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீக்கியதான் வந்து அறிக்கை வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்களா விலகியது தான் வந்து ரொம்ப அதிகம். அதாவது சைலண்டா வந்து ஒதுக்கி வைக்கிறதுங்கிற மாதிரி காளியம்மாள் போற ஒரு சிலர், அந்த மாதிரி சில சொற்பமான நபர்கள் இருக்காங்க இல்லையா. ஆக முதல்ல நாம் தமிழர் கட்சியிலேருந்து கூண்டோடு பெருவாரியா விலகியவங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து சேர்ந்தது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கும் கொஞ்ச நாள் வந்து வார் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா சோசியல் மீடியாலையுமே வந்து நாம் தமிழர் வெஸ் தமிழக வாழ்வுரிமை கட்சி வார் வந்து போய்கிட்டே இருந்துச்சு, மாற்றி மாற்றி விமர்சிச்சப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில இன்னைக்கு வந்து நான் ஒத்த சீட்டுன்ற பேர் எனக்கு போகணும், நான் வந்து கட்சியை வளர்த்துருக்கேன், எனக்கு தொகுதிகள் கூட கொடுக்கணுன்ற கோரிக்கையை கண்டிப்பா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் வைப்பாரு. ஸோ இந்த முறை திமுகவிற்கு தொகுதிகள் ஒதுக்குவதில் இந்த முறையும் பெரும் சிக்கல் இருக்கிறது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையால அவங்க வரும்போதே வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. விசிக வந்து எப்போ அரசியலுக்குன்னு வர ஆரம்பிச்சு, தேர்தல் அரசியலுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொன்னு என்னன்னா, காங்கிரசினுடைய முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. ஆனா தற்போதைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வந்து அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கார். எனக்கு காங்கிரஸ் தலைமையிலிருந்து எந்தவித அழுத்தமும் தரப்படவில்லை, திமுகவிட்ட வந்து ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு கேளுங்க, இத்தனை தொகுதிகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எந்தவித அழுத்தமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ராகுல் காந்தி அவர்களும் திமுகவினுடைய தலைவரான முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக ஒரு சகோதரர்கள் போல பழகுறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு விசிட்லையும் ஒவ்வொரு சந்திப்புலையும் அதை வந்து பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு டிவிகேக்கு போவதற்கும், காங்கிரஸ் தமிழகத்துல வந்து காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்கும், இல்ல திமுகவுடன் நெருக்கடி கொடுத்து தொகுதிகளை அதிகம் பெறுவதற்கோ, இல்ல வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்பதற்கோ ராகுல் காந்தி அவர்கள் முயல்வாரா அப்படின்னு கேட்டா இப்போது இருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் வந்து 90% உண்மை. ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டை மட்டும் குறி வைக்கல. இப்போதைக்கு அவருக்கு உண்டான விஷயம் என்ன, அவர் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஜனநாயக போர்ல எப்படி போயிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்தியா முழுக்க அவர் வந்து ஓட் சோர், ஜனநாயகம் திருடப்படுகிறது, வாக்குகள் திருடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி அவர் வந்து போய்கிட்டு இருக்காருங்க போது, தமிழக தேர்தலில் ஒரு சில தொகுதிகளுக்காக கூட்டணியை மாற்றி அமைப்பாரா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அப்படியே காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு போனா அந்த கூட்டணி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறி. அதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுகவோடு இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு, சில சட்டமன்ற தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்பு, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது அவங்களுக்குமே நல்லா தெரியும். அதாவது திமுகவும் பெரிய வந்து என்ன சொல்றது, திமுக வந்து தனித்து நின்று அவங்களே 234 தொகுதி ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறிதான். திமுக தனித்திருக்காங்க, காங்கிரஸ் தனித்திருக்காங்க, விசிக தனித்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பயன் இருக்குமா, ஆட்சி அமைக்க முடியுமாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதா வந்து அந்த வெற்றியை கொடுக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான தமிழக வெற்றி கழகம்னு விஜய் வந்திருக்காரு, அவரும் வந்து காங்கிரஸோடு கூட்டணி போக விரும்புறாரு, அப்ப நம்மளும் போவோமே, வெற்றி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவார் அப்படின்னா வெற்றி பெறணும் இல்லையா? அதுக்கு முதல்ல அவங்களுக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியாதா, காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்கு தெரியாதா அதற்கெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு? ஸோ அதனால இப்படி ஒரு கூட்டணி அமையுமா அப்படின்னு சொல்லி விவாதங்கள்லாம் ப்ரெஸ் மீட்டுக்கு, அதாவது KS அழகிரி அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறமே ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தொகுதி பங்கீடுக்கு வேணால் இது உதவலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையான விஷயம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்தது இந்த மாதிரியான கூட்டணியில் அதிமுகவிலையும் சரி திமுகவிலையும் சரி
கூட்டணியில் இருப்பவர்களோட இந்த பேரத்தை ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை கூட்டணியில நாங்களும் இருக்கோம், அதனாலதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், உடனே விசிகாட்ட போகும்போது வன்னியரசு அவர்களும் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, விசிகா தான் தேர்தல் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்தே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கோரிக்கை வந்து முழக்கத்தை வைக்க ஆரம்பிச்சவங்க. உடனே அவங்க கிட்ட போகும்போது ஆமா நாங்களும் வச்சுக்கிட்டு இருக்கோம், தற்போதைய சூழலுக்கு அது சாத்தியம் இல்லை, அந்த அளவுக்கு நம்மளும் கட்சியை வளர்த்துக்கணும், அந்த சூழல் முதல்ல உருவாக்கணும், அப்படி ஒரு சூழல் உருவான பிறகு அது கேட்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. டிவிகே தமிழக வெற்றி கழகம் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. என்ன அப்படின்னா, அனைத்து கட்சிகளுக்கும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்களுக்கு சுற்றுப்பயணம், மக்கள் பிரச்சாரத்துக்கு, மக்களை சந்திப்பதற்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த கோரிக்கை கோர்ட் பரிசீலிச்சது, அக்செப்ட் பண்ணுச்சு, நியாயமான கோரிக்கை தான் சொல்லுச்சு. அனைத்து கட்சிகளுக்குமே உரிய முறையில் பாரபட்சமின்றி கூட்டங்களுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கு, இந்த மாதிரியான நிகழ்வு, மக்கள் சந்திப்புகளுக்கு அனுமதி வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்த கோர்ட் உறுதியா சொல்லியிருக்கு. இது உண்மைதான். ஆனா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பல கேள்விகளை கேட்டுச்சு. இதுக்கு முந்தைய நான் காணொலியிலேயே சொல்லியிருப்பேன். நீங்க அந்த தொங்குவது, இது பண்ணுவது, மக்களை டிஸ்டர்ப் பண்ணுவது, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது, இந்த மாதிரியான இஷ்யூக்கெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு இப்பயுமே காவல்துறையினர் ஒரு 26 விதிமுறைகளை விதிச்சுதான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாகையில இப்ப வரைக்கும் எங்க மக்கள் சந்திப்பு நடத்த போறாரு, எங்க அந்த சுற்றுப்பயணத்தை அந்த இதை நடத்த போறாரு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. காவல்துறை ஒரு இடம் சொல்லுது, அதை நாங்க போய் பார்த்துட்டு வந்துடும், எங்களுக்கு அது செட் ஆகுதுன்னு மறுக்கிறாங்க. எந்த அரசியல் கட்சியாவது சுற்றுப்பயணம் நடத்துவதற்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்துவதற்கோ இந்த அளவுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம சந்திச்சதும் இல்லை, பேசினதும் இல்லை. இந்த விஷயம் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் தான் அப்படி பேசிட்டு இருக்கோம். எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் சரி, அதிமுகவும் சரி, இதற்கு சீமான் அவர்களும் சரி, எல்லாருமே கேட்கிற விஷயம் என்னன்னா, இதுக்கே இவ்வளவு இது பண்ணா எப்படி, இதெல்லாம் தாண்டி தான் வரணும். நம்ம பழைய வீடியோக்கள்ல பேசியிருப்போம். என்னன்னா, அரசியல் கட்சிகள் அப்படின்னாவே ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு தான் ப்ரொட்டஸ்டோ இந்த மாதிரியான விஷயங்களோ சந்திப்பாங்க. இப்போ மக்கள் சந்திப்பு பிரச்சாரமா அவர் முன்னெடுக்கிறாரு, இதை விட்டுருவோம். ஆனா இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றிக்கழகம் பண்ணதெல்லாம் ப்ரொட்டஸ்ட் ரெண்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு அனுமதி கேட்குறாங்க. காவல்துறை அனுமதி இப்போ வேணாம், அப்போ எடுத்துக்கோங்க அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக சொல்யூஷனுக்காக நீங்க போராட்டம் பண்றீங்கன்னா அந்த பிரச்சனை நடக்கும்போது பண்ணணும். அந்த பிரச்சனை முடிஞ்சு ஊத்தி மூடியதுக்கு அப்புறம் நீங்க போய் 10 நாள் கழிச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ண, எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்? அப்ப மக்களை அட்ராக்ட் பண்ணணும் தானே பண்றீங்க. சாதாரண அரசியல்வாதி மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களும் திமுக அதிமுகவுக்கு கீழே இறங்கி செயல்படுறாரு அப்படிங்கிறதா இந்த விஷயத்துல பார்த்துக்க முடியுது. அனுமதியை மீறி ப்ரொட்டஸ்ட் பண்ணுவதும், அதற்காக சிறை செல்வதும், இதெல்லாம் அரசியல் கட்சியினருக்கு சாதாரண விஷயம். ஆனால் விஜய் அவர்கள் இது ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி லீவ் கேட்டு லீவ் கொடுக்கும்போது, இன்னும் 2 நாள் கழிச்சு லீவ் எடுத்துக்கடா, எக்ஸாம் இருக்குன்னு சொல்லுவார் மாஸ்டர். அப்போ 2 டேஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் எக்ஸாமை முடிச்சுட்டு லீவ் எடுக்கிற மாதிரி அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இது எங்கே எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவிற்கு இது சாதகமா, அதாவது திமுக கூட்டணியில் நெருக்கடி ஏற்படுவது அதிமுகவிற்கு சாதகமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம், விவாதம் இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறமா நீங்க செய்தி ஊடகங்கள்ல பேசும்போது எல்லா விமர்சகர்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அதிமுகவுக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான், இதை வச்சு பேசுவாங்க 4 நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது அதிமுகவிற்கு சாதகமா அப்படின்னா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் பல்வேறு விஷயங்களுக்கு திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க. அந்த 12 hour ஷிப்ட்ல இருந்து, விவசாயிகள் ப்ரொட்டஸ்ட்ல இருந்து, குண்டாஸ் போடப்பட்டதுல இருந்து எவ்வளவோ விஷயங்களுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. அப்போ ரொம்பவே முரண்டு பிடிச்சிருக்காங்க. குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் அவர்களாம் சட்டமன்றம் நடக்கக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் அவர் இஷ்யூ ஏற்றி பேச எனக்கு டைம் கொடுக்கல, சபாநாயகர்கள் மேல குற்றம் சாட்டு சொல்லுவது, இல்ல திமுக அமைச்சர்கள் மேல சொல்லுவது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா எல்லாரையுமே அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை தான், ஒரு நட்போட அனைவருக்கும் சக மரியாதையை கொடுத்து கொண்டு போற ஒரு தலைவராக தான் முதலமைச்சர் இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. அப்படிங்கும்போது திமுக கூட்டணியில பிரச்சனை வருமா, காங்கிரஸ் விலகி போவாங்களா, விசிக விலகி போகுமா அப்படிங்கிறதெல்லாம் மிக பெரும் கேள்விக்குறிதான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது. வானிலை, தமிழக வெற்றி கழகம் நாளை மறுநாள் நாகை திருவாரூர்ல மக்கள் சந்திப்பு நடத்த இருக்காங்க. ஆனால் நாளை மறுநாளும் மிதமான மழை முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமான மழை வரை பெய்யக்கூடும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வானிலை மையம் அறிவிச்சிருக்கிறது. அதற்கான என்ன முன்னேற்பாடுகளோட அவங்க இந்த மக்கள் சந்திப்புகளை நடத்துறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இந்த மக்கள் சந்திப்பு எப்படி நடக்குது, கோர்ட் கொடுத்த உத்தரவுகளை, காவல்துறை சொன்ன நிபந்தனைகளை மதிச்சு அவங்க ஃபாலோ பண்றாங்களா,
கோர்ட் சொன்னது போல காவல்துறை என்ன நேரத்தை ஒதுக்குறாங்களோ, மக்களுக்கு இடையூறு இல்லாத இடங்கள்ல, மக்களுக்கு இடையூறு செய்ய முடியாத மாதிரியான நேரங்களை கொடுக்கக்கூடிய அந்த நேரங்களை நீங்க உங்க நிகழ்ச்சிகளை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டிட்ட உத்தரவையாவது தாவேகா மதிக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.